ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்ததுனால டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா வலி தாங்க முடியாம அந்த பொண்ணு மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு பிக்ஸ் வர அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பதறி போயிடுறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய டாக்டர். வெளியில நிக்கிற அந்த பொண்ணோட அப்பா அம்மா, என் பொண்ணுக்கும் வயித்துல இருக்க வாரிசுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா பொழைக்கணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் உயிருக்கு போராடுறத பத்தி எந்த கவலையுமே இல்லாம போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஓடி வந்த மத்த ஒரு டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, டாக்டர் உங்க ஒய்ஃப் மயக்க நிலைக்கு போயிட்டாங்க, உடனே எமர்ஜென்சி சி செக்ஷன் ஆபரேஷன் பண்ணணும், நீங்க பண்ணாதான் சக்சஸ் ஆகும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவங்களோ, யார் உயிரோட இருந்தா எனக்கு என்ன, யார் செத்தா எனக்கு என்ன, என்னால ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லிடுறாரு. இது கேட்ட அதிர்ச்சியான அந்த பொண்ணோட பெத்தவங்க, உன் கால்ல வேணா விழுகுறோம், தயவு செஞ்சு என் பொண்ணையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் காப்பாத்து அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணி கையில பொய்க்கட்டு ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறத காட்டி, என் கையில அடிபட்டிருக்கு, என்னால ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாரெல்லாம் போக முடியாது அப்படின்னு அப்பட்டமா நடிக்கிறான். அவன் நடிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டர் கோபப்பட, டேய் உயிருக்கு போராடுறது உன் பொண்டாட்டி, வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த, என் பொண்டாட்டி செத்தா உனக்கு என்ன வந்துச்சு, போய் வேலையை பாரு அப்படின்னு மிருகம் மாதிரி ரொம்ப அலட்சியமா சொல்றான்.